அண்ணா யா ஏனா எங்க கைய வைக்கிறா நான் பாட்டு தப்புன்றியா? ஆமா என்ன பாட்டு பாடுன? ஐயா மச்சாங்க வா 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 என்னது மானசாமி கோயிலுக்கு தான் பாக்குறியா? ஆமா இல்ல படிச்சு சொல்லிடுவேன். ஆமா ஏய் ஓய் அது அப்படி இல்ல. ஐயா மச்சான் ரயில்ல கேட்ல தலைய வச்சான். என்னது ரயில் கேட்ல தலைய வச்சான்? ஆமா ரயில் கேட்ல தலைய வச்சு தலை ரெண்ட போகாதடா செத்து போயிருவியா? பின்னால இருந்தா மட்டும் என்ன நீ செத்தா மட்டும் என்ன? ஒரு கால நிக்கிறத விட சாகிறதே மேல் ரெடி. ஏடா? ஆமா ஏய் ஏமா இவனால வந்து என்னமா சாதிக்குமா? அட்டிங் போயாலி மொட்டாட்டி நடக்கறடா. சார்ல குடிச்சு பாபு. ஏய் அது அப்படி இல்ல. ஐயா மச்சான் ரயில்ல கேட்ல
டேய் ஓய் என்னென்னமா பாடுற ஆமா. நீ பாடுறதுக்கு அந்த ஆளு அடிக்கிறாரு ஆமா. ஆனா என்ன பாட்டு பாடுறன்னு யாருக்கும் தெளிவா கேட்கல தெரியல. அந்தாளுக்காரன் அடிக்க மாட்டாரு ஆமா. குட்டிக்காரன் ஆட்ட மாட்டாரு ஆ. காலக்காரன் அடிக்க மாட்டாரு ஆமா. இது எதுவும் கிடையாது ஆ. இப்ப பாடு பார்க்கலாம் அப்படியா ஆ. ஓத்தில்லாலே நல்லாலே கோயாலி கோயில பின்னாடி புரியுங்களா புரியுங்களா நல்லா இருக்கிறாங்களா புரியுங்களா? நல்லா இருக்கிறாங்களா இது கேக்குற ஏன் தண்ணி கேட்கலாமே தனித்தனி கேட்டா நேரம் போயிடும் ஓ அதுக்கு 1 மணி நேரம் ஆகும் ஆமா. வந்தது 1 மணி நேரம் ஆ. இருந்தது 2 மணி நேரம் ஆமாங்க. விட்டு போறது 2 மணி நேரம் ஆ. வியாசம் போறது 1 மணி நேரம் ஆமாமா. ஆக மொத்தம் 7 மணி நேரம் 7 ஆகுது. மணி நேரம் இப்ப இதெல்லாம் இன்னும் 1/2 மணி நேரம் சாட்சியா 4 3 4 3 7 நாய் நியாயத்தை கேளு புடிச்சு கேளு கேட்கணும் ஆமா ஆமா தப்பா பேச ஏன் மாட்டேன். தப்பா இருந்தா ஆமா. புடிச்சு கேட்கணும் ஆமாங்க. சரியா ஆ. அதனால இது 1 மணி நேரம் ஆகும் ஆமா. அதனால ஆ. கொட்டா ஆ. என்ன சொன்னப்ப புரியல உம்மாலும் கோயாலி வந்தாடி புடிங்கலாம் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு சுருக்கமா கேக்குறது அப்படியா ஆமாங்க சரிப்பா ஆ. அப்படி இருந்தாலும் இந்த ஆளை பார்த்த உடனே ஆமா. பார்த்து சாட்டமா ஏய். கீழே ஒரு சூட்டு கீழே மேலே இருக்கிற ஒரு ஏய் கோட்டு. ஏய் கீழே இருக்கிற சூத்தனை என்ன எஸ்டி பூத்தனை ஏய் அந்த சூத்துல சூத்து மழை ஞாபகம் டேய் ஓ சூட்டா சீக்கிரம் செத்து போயிருவேன் செத்து நாளைக்கே சாங்கலாம்ங்கறான் அதனால ஓய். அது சூத்து கிடையாது ஆமா. கீழே ஒரு சூட்டு ஆ. மேலே ஒரு கோட்டு கோட்டு. தலையில ஒரு ஏட்டு ஏட்டு. ஐயா இப்படி எல்லாம் போட்டு வந்து நிக்கிறீங்களே ஆமா. அதனால ஆசாமே ஆ. ஊரு பேரு பேரு. என்ன தெரியாதா ஆ. போட்டாங்களா போடலையா என்னத்துல? வச்சால வைக்கலையா என்னத்துல? எடுத்தாலும் எடுக்கலையா ஆ. ஏதோ சொல்லி போயிட்டா என் ஊர் பேரு கேக்குறா போட்டாங்களா போடலையான்னு கேட்டேன் என்னன்னு தெரியுமா என்னத்துல நீ வந்த உடனே உனக்கு செருப்புலையும் முறத்துலையும் அடிச்சிருக்கணும் இவங்க எல்லாம் யா அடிக்காத விட்டாங்க பாத்தியா ஆ. அதுதான் தப்பு ஏய் மயில யா. வாணா இவங்க வாணானோ என்னடா இப்படி கேக்குறீங்க ஏய் ஓய் பரவாயில்ல என்னப்பா இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு நீ வந்து ஆஹா, நான் அப்படிதான் போலாம் நமக்கு யாரும் கேட்கல முன்னாடியே போலான்னு கூட்டு விட்டாங்க ஏய் அடி ஏய் ஆட்டக்காரெல்லாம் வந்த உடனே தலைவாழையில போட்டாங்களா போடலையா ஆமா. இளமீது சாப்பாடு வைக்கல வைக்கலையா ஆ. சாப்பிட்ட உடனே எச்சில எடுத்தாலும் எடுக்கலையா எடுக்கலையா? இந்த பெருமையை நான் கேக்குறேன் ஆமாங்க. சாப்பாட்டுக்கு வந்துந்தியா ஆமா, ஆமா. சாப்பிட்டியா ஆ. சாப்பாடு நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சப்பா ஏன்னு கேளு யா. காசு ஆ. காசு பெருத்து கிடையாது இருபது ஒரு நிமிஷம். 32 தானத்துல சிறந்த தானம் அன்னதானம். அன்னதானம் ஆமா. காசு எவ்வளவு கொடுத்தாலும் போதும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஆ. குடுக்க ஆசைதான் ஆ. வாங்க வாங்க ஆசைதான் ஆமா. அதனால ஆ. போதுமான தானம் எடுத்து சொல்லக்கூடிய ஆமாங்க. சாப்பாடுதான் ஆ. வயிறு நிறைஞ்ச போதும்னு சொல்லுவாங்க ஆமாங்க. இது எதையுமே போதும்னு சொல்ல மாட்டாங்க ஆ. இல்லையா ஆ. அப்படி அறுசுவை பதார்த்தத்தோடு ஆமா. அவங்களுக்கு அறுசுவையாக ஆ. சாதம் அடித்து ஆமா. நாட விட்டுங்கிறாங்க ஆ. இருந்தாலும் ஆ. ஐயா ஊர் என்ன ஊர் சொல்லட்டுமா என் ஊரு சுத்தமான ஆ. மயிலாப்பூர் ஐயா ஊர் சுத்தமான மயிலாப்பூர் ஆமா இல்லையா ஆ. மயிலாப்பூர் என்பது ஒரு இனிமையான ஒரு புதுமையான ஊர் ஆமா. இல்லையா ஆ. அது என்ன மை காட்டு மயில் என்ன காடு ஆற்காடு என்னாறு பாலாறு என்னப்பால் கள்ளிப்பால் என்ன கல்லு இலைகளி என்ன இலை வாழை இலை என்ன வாழை ரசவாழை என்ன ரசம் மிளகு ரசம் என்ன மிளகு பால் மிளகு என்ன வால் நாய்பால் என்ன நாய் இந்த இருக்கிறாங்க பாருங்க இவங்களாட்டு ஒரு பொட்டநாய்ங்க இதுக்கு பூரா பொட்ட நாய் ஆமா. நீதான் சரியான கெட்டி நாய் ஆமாடா. நல்லா கேளு மச்சான் ஏய் என் மச்சான்டா மச்சானா ஆமா உக்கால அவர் கட்டிங்கிறாரா அவங்க கால உனக்கு கொடுத்துங்கிறானா அவங்க கால என்ன கூட்டுங்கிறாங்க பரவாயில்ல ஆமா. உக்கால கொடுத்ததாலையும் பரவாயில்ல போய் அவர் வயசுக்கு ஆனா அவங்க கால உனக்கு கொடுத்துங்கிறான்னா ஆமா. அவருக்கு கிட்டத்தட்ட 50க்கு மேல ஆயிருக்கு வயசு ஆ. அவங்க அக்காளுக்கு இப்ப 60க்கு மேல ஆயிருக்கு ஏய் நாலு தானே சிரிச்சு ஆனா 20 வயசு உனக்கு 20 வயசு கூட ஆயிருக்காது யாரு? 20 வயசு பையன் 60 வயசு கிழவி கட்டிக்கிறான்டாப்பா 60 வயசு கேள்வியா ஆ. 60 வயசு கேள்வி கட்டுறது என்ன நியாயம் தெரியுமா ஓ இது வந்து உனக்கு வேலை சுகமாக்குது ஆமா. யா அதாவது 18 வயசு புடிங்கல கட்டணும் கட்டினா எனக்கு நெத்தி சீட்டு வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுக்கணும் லிப்ஸ்டிக் வாங்கி கொடுக்கணும் ஆமா. இது எல்லாத்தையும் புடிச்சு அடிக்கணும் உங்களுக்கு ஏய் வாங்கி கொடுக்கணும் ஃபுல்லா அடிக்கணும் ஆமா அப்படி கொடுக்கணும் ஆ அது 60 வயசு கிளவிய கொண்டு வச்சுக்கா ஆ வெத்தலை பாக்கு ஆ. சுண்ணாம்பு ஆ. அது மட்டும் வாங்கி கொடுத்துற மட்டும் வாங்கி போதும் கொடுத்தா மாஸ். மென்னு மூஞ்சினு ஆமா ஒரேத்த உட்காந்துக்குவா ஆ. ஆனா அவளை வச்சு நீ சம்பாதிக்குவ எப்படிங்கிற மாசம் 2000 ஓய்வு காசு கொடுத்துறாங்க உக்கால வழியில 2000 ஓய்வு பேச வருது ஆமா, ஆமா. அதே மாதிரி ஒரு 10 கிழவி ரெடி பண்ணி வச்சீங்கன்னா ஆமா. மாசம் எவ்வளவு வருது எவ்வளவு ஆச்சு எனக்கு 2000 கணக்கு தெரியுது இல்ல ஏய் ஓய். மாசம் 20000 ஆமா, ஆமா. வீட்டுல உட்காந்து 20000 கிழவியில வச்சு சம்பளம் வாங்குறேன் ஆ. எப்படி பையன் டேய் ஓய். அப்படி இருந்தாலும் ஆ. வேற எதனா சொல்றியா என்னது? உனக்கு தெரியுமா ஆ. தெரியாதா ஆ. போட்டாங்களா ஆ. போடலையா ஆ. ஏதோ ஒரு சமாசாரத்தை சொல்றேடா சமாசாரம் ஆ நான் இப்படி வந்து நிக்கிறேன் நிக்கிறி எனக்கு கலேசன் கேட்டடா கல்யாணம் கல்யாணமா என்னன்னா ஏப்பா குட்டி. இவனே கல்யாணம் ஆகி நேத்து தான் பிறந்தவன் நாட்டுமே இருக்கிறான் இவனுக்கு கல்யாணம் சரிப்பா உனக்கு அப்படியே கல்யாணம் ஆச்சா அப்படியே இருக்கிறா அப்படிதான் கிடையாது கல்யாணம் ஆச்சா ஆமா. சாரி ஆச்சா ஆ. என்ன சொல்ற குட்டி மயில ஏண்டா எனக்கு அப்படி இருந்தாலும் கல்யாணம் ஆகி ஆ. 7 வருஷம் ஆச்சுடா குட்டி கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு 7 வருஷம் ஆனா குழந்தைங்க எத்தனை அதான் கேக்குறா ஆ. ஏய் ஆ. ஏதோ கதையை கேளு தாய் குழந்தை தாய் குழந்தை அதை கேட்டாரோ தாய்
தாயும் ஆமா. எத்தனை குழந்தைங்க? குழந்தையோட குட்டி மயில என்ன காரணம்? 7 வருஷம் ஆகி குழந்தை 7 குழந்தை ஆயிடுச்சு. பாரு தர்மபுரி மாவட்டத்துல இந்த மாதிரி கோயில் பார்க்காத கோயில் கிடையாது. போகாத கோயில் கிடையாது. ஆகாத டாக்டர் கிடையாது. டாக்டர் நம்ம மணி டாக்டர் கிட்ட விட்டு பார்த்தா கூட்டுக்காரி குடும்பம் மணிக்கிட்ட டாக்டர் விட்டு பார்த்தேன். ஆமாமா. என்னத்துக்கு? ஏய் குழந்தைக்கு தான் கை போட்டு பாக்குறது. இந்த டாக்டர் குழந்தைலாம் செக் பண்றானா? பின்னடா பின்ன. சரிப்பா. டேய் அப்ப போகாத டாக்டர் கிடையாது. போகாத கோயில் கிடையாது. எத்தனை கோயிலுக்கு போனாலும் கூட்டுக்காரிக்கு குழந்தை ஆகல. நைட்டுக்கெல்லாம் ஆட்டம் வந்து வந்துட்டா வீட்டுல வேலை செஞ்சாதான் குழந்தாகும். ஆமாமா. வீட்டுல வேலை செய்யாத ஆடத்துக்கு தான் குழந்தாகுமா? ஒரு நிமிஷம். ஏய்மா கல்யாணம் 4 நாள் தான் இருக்குது. 4 நாள் கூத்தி நோக்க ஆட்டத்துக்கு வர சொன்னா எங்க தீத்துன்றதுக்குள்ள வீட்டுல. அதனால பாரு போகாத கோயில் கிடையாது. போகாத இடம் கிடையாது. என்னதான் பண்ணது குழந்தாகிறதுக்கு? என்ன பண்ண? நான் என்ன பண்ணுங்கிறேன் ஏறே மாமியால போன் அடிச்சுடா. உங்க மாமியாளுக்கா? உங்க மாமியாளுக்கு குழந்தை கொடுத்துடலாம். நீ பண்ணியா இல்ல? இப்ப இல்லையா ஆடாந்த பக்கம் என் மாமியாளுக்கு போன் பண்ணி ஓ அத்தை 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 ஓ அத்தை 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 உங்க மகளுக்கு என்ன பண்ணாலும் குழந்தைய பிறக்க மாட்டேங்குது. பண்ணாதெல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. குழந்தை ஆகல. எல்லாரும் விட்டு பார்த்தாச்சு. டாக்டர் கிட்ட தப்பா நினைச்சு எல்லா டாக்டரும் கொண்டு போய் விட்டு பார்த்தாச்சு. அப்பயும் குழந்தை ஆகல. போன் பண்ணி சொல்றான் இப்ப நான் நாளைக்கு 4 காலேஜ் டிவைஸ் பண்றான். ஓ டைவர்ஸ் குழந்தை ஆகாத பொம்னாடி வீட்டுல வேணாம். அதனால உங்க புள்ள நான் டைவர்ஸ் பண்றேன். கூட்டு போன்னு நீ சொல்ற. ஆமா. உங்க மாமி என்ன சொல்றா? மருகா பொறுத்து காதல் வரைக்கும் பொறுத்துக்க நேரம் பொறுத்துக்க ஹைதராபாத்ல இருந்து வந்துடுறேன். ஆமா அப்படின்னு உங்க மாமியா சொல்றான். இதெல்லாம் கேட்டியா? எங்க மாமி என்ன வேலை செய்யறான்னு கேட்டியா? என்னடா வேலை செய்யற? மாமியா வேலை செய்யறது உனக்கு தான் தெரியும். எங்க மாமியா வேலை செய்யறா நீ கேட்கணுமா இல்லையா? என்னடா வேலை செய்யற உங்க மாமியா? அடி இல்ல அப்படி கேப்பா அழுத்து போட்டுருவோம். ஆனா சாமி அப்படியே மாமி என்ன வேலை செய்யற தெரியுமா? என்னடா வேலை? ஹைதராபாத்ல ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற. ஆமா. என்ன வேலை? எவ்வளவு சம்பளம்? 30,000 மாசம் 30,000. உனக்கு எவ்வளவு சம்பளம்? பெரிய வேலையா தான் இருக்கும். ஆமா. எனக்கு என்ன மாசம் ஒரு 12,000 13,000 கொடுக்குறாங்க. என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? நான் 8 மாசம் அது போலாம்ங்கறாங்க. அப்படியே? என்ன வேலை தெரியுமா? என்னடா வேலை? நான் அந்த பக்கம் சொல்றா. ஏய் என்ன வேலை தெரியுமா? சொல்றா. சொல்டா. என்ன வேலை? இந்த மாசம் 30,000 தான். 30,000 தான வேலை? என்ன வேலை? இந்த பாத்ரூம் கல்ல வருது. பிடிக்கிற மாமியால அப்படிதாக்குவா. சரிப்பா. அப்படி கூட்டி போவோம். உங்க மாமியா வந்து என்ன சொன்னா? மருகா பொறுத்தா காதல் வரைக்கும் பொறுத்துக்கா. காட்டுல வனபத்திரிக்காய் கோயிலுக்கு இது. ஓ ஏன்னா? ஆமா. இவங்க கோயில் சாமி எத்தனையோ சாமி எல்லாம் கும்பிட்டுங்களா? ஆனா எங்க குலதெய்வம் வனபத்திரக்காளி கோயிலுக்கு இது. அந்த கோயிலுக்கு போனது உண்டானா மகளுக்கு குழந்தை ஆகும் அப்படின்னு மாமியா சொல்றா. 2 பேர் கோயிலுக்கு போனீங்களா? போனுங்க. யாராரு போனீங்க? நானு இம்பரா மயில சொல்றா. அதுக்குண்ணா மயில அப்படியே எங்க வீட்டுக்காரங்க சொல்றான் பாப்பா காதலி பொழுது வெடிஞ்ச உடனே உங்க அம்மா வந்துடுறான் நாளைக்கு ரெடி ஆயிக்கா நான் தர்மியில் போய் போஸ்ட் போட வாங்கினு சொல்லிட்டான். போஸ்ட் செலவு வாங்கினு கோயிலுக்கு போலான்னு வீட்டுக்காரங்க சொல்றேன். ஆமா பொழுது வெடிஞ்சிருச்சு. எங்க மாமியை வந்துனா இருக்கிறா நான் எங்க போறேன் நேரம் தர்மி டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட் போட மணி வாங்கிட்டு போறேன்டா. போஸ்ட் மணி போஸ்ட் செலவெல்லாம் வாங்க தர்மிக்கு போறேன். ஆமா செலவெல்லாம் வாங்கினு வந்து யாராவது கோயிலுக்கு போனீங்க? ஆமா அதே சொல் இருடா ஒரு நிமிஷம். அப்படி இருந்தாலும் எங்க வீட்டுக்காரி உள்ள ஒரு காலு வெளியே ஒரு காலு என்னத்துன்னு கேக்குறா. நான் தூரம் போயிட்டுன்றா இல்லையா? ஏடா வீட்டுக்குள்ள கால் வச்சு அவன் என்ன தூரம் போனா? வீட்டுக்குள்ள தூரம். ஏய் அப்படி இருந்தாலும் ஐயா ஊரு பேரு
ராயல் பப்பன் தொப்ப குந்தாடி தமாஷ் நடிகர் அப்படி அகட விகட ராயல் பப்பன் தமாசு நடிகர் தொப்ப கூத்தாடி நகைச்சுவை மன்னன் அப்படி பல பட்டப்பேர் இருந்தாலும் நாட்டுக்கு நாடு மகா நாடு பேரு புகழ வைத்த அரங்காபுரம் கிராமம் என்றால் நமக்கெல்லாம் ஒரு தாய் திருநாடு இல்லையா பாரத பிறந்த பொன்னாடு அப்படி இருந்தாலும் அரங்காபுரம் என்றால் அப்படி இருந்தாலும் தருமபுரி மாவட்டம் தென்னாகர வட்டம் இல்லையா ஆடக்கூடிய நாடகம் என்ன நாடகம் யாரால் விடப்பட்ட நாடகம் என்ன காரணம் ஆடக்கூடிய நாடகம் அப்படி என்பதை கப்பலியை சேர்ந்த குழந்தைவேல் ஆசிரியர் கூறுவார் அன்னவரா மக்கள் தெரியலாம் பெரியோர்களே, தாய்மார்களே, நாடகக்கலை ரசிகர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் நமது சக்கரவர்த்தி நாடகக்கலை குழுவின் சார்பாக நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இரவு இங்க நம் நாடகம் நடத்த இருக்கிறோம். எதற்காக என்றால் அருள் தரும் ஐயப்பன் ஆலயம் 2ஆம் ஆண்டு சிறப்பு பூஜையை செய்து அதற்காக நாடகம் நடத்த இருக்கிறோம். அப்படி நடத்த என்ன நாடகம் என்றால் ஐயப்பன் பிறப்பு என்கிற நாடகத்தை நடத்த இருக்கிறோம். அப்படி நடத்துகின்ற நாடகத்திலே எத்தனையோ பிள்ளைகள் இருக்கலாம். பாலப்பிள்ளை, மத்தளப்பிள்ளை, புதுப்பிள்ளை, ராகப்பிள்ளை சொல்லக்கூடிய எத்தனை பிள்ளைகள் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகள் ஒரு தவறு செய்து விட்டால் தாய்மார்கள் எப்படி பொறுத்துக் கொள்வீர்களோ அதை போல் பொறுத்துக் கொண்டு நாங்கள் நடத்துகின்ற நாடகத்திலே ஏதாவது பிள்ளைகள் இருந்தாலும் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த நாடகத்தை அழகாக சிறப்பித்துக் கொடுக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஆமா